யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம். செவ்வாய் பகவான் யார் என்பதை பார்க்க போகிறோம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமர்ப்பகம் குமாரம் சக்தி ஹஸ்தம்ச மங்களம் பிரணம் மாயகம். பொதுவாகவே செவ்வாய் பகவானாலே பார்த்திங்கன்னா நம்ம மனிதருக்குள்ளே அவர் என்ன சம்மந்தப்பட்டவர், நமக்கும் செவ்வாய்க்கும் என்ன உறவு என்றதை முதல்ல நம்ம கான்செப்ட்டு அதுதாங்க. ஏன்னா கிரகங்களால் நம்ம எனி டைம் திணிக்கக்கூடாது. கிரகங்களோட பாதிப்பு தான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம திணிக்கக்கூடாது. அதற்கு என்ன காரணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகன் செவ்வாய். அது மட்டும் இல்லை, நம்ம சகோதரர்கள் வர்க்கம், அதாவது தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, இவங்க சகோதரக்காரர்கள் ரத்த சொந்தம் உள்ள எல்லாருமே நமக்கு செவ்வாயாக வருவாங்க. அதாவது உங்களோட ஜாதகட்டத்தில் 3ஆம் பவனம் தம்பி வரும், 11ஆம் பவனம் நம்ம அக்கா, அது அண்ணாவனா வரும், அக்கா வரும். அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதில் அந்த பாவத்தோட அதிபதிகள் இல்லாமல் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு செவ்வாய் ஒரு இடத்துல மாந்தியோடவோ இல்லை கேதுவோடவோ இருந்துச்சுன்னா அது உங்களோட சகோதரிகள் பிரச்சனைக்குள்ளாக இருப்பாங்க என்று நம்ம எடுத்துக்கணும். இது ஏன்னா செவ்வாயை பொறுத்து தான் ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆகிறதும் சரி, ரத்தம் படுற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதும் சரி, அடுத்தது சூசைட் பண்ணிக்கிறதும் சரி. ஒரு கொள்ளைக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தம் இல்லாமல் நடக்காது. அவர் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தார்னா நமக்கு பல சொத்துக்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நமக்கு அமையும். செவ்வாயோட பாவகிரகங்கள் சேரும்போது, என் செவ்வாய் பாவகிரகம் தான், செவ்வாயோட பாவகிரகங்கள் சேரும்போது பல பிரச்சனைகள் சேரும். அதனால தான் பெண்ணுக்கு செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. செவ்வாய் ஒரு ராகுவோட சம்மந்தப்பட்டுட்டாருன்னா அந்த கணவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடிகாரனான ஒரு கணவனாக இருப்பான். அப்படி இல்லைன்னா அவன் அடிக்கிற கணவன், துன்புறுத்துகிற கணவனாக நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாயோட வேறு சனி பகவானும் சரி, அடுத்தது கேது பகவான் இருந்தாலும் சரி, செவ்வாயோட இந்த பாவகிரக தொடர்பு பண்ணும்போது, செவ்வாயோட கேது இருக்கும்போது கணவன் கண்டிப்பாக நம்ம அடித்தே கொன்று போடுற அளவுக்கு நமக்கு அந்த விதி இருக்கும். இதெல்லாம் நம்ம யாரும் பயப்படணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம பூர்வ ஜென்ம கர்மா. யாராவது ஒரு இரத்த சொந்தங்களை கொண்டிருப்பாங்க, இல்லை அவன் மனைவியை கொன்று இருப்பாங்க. அதாவது 7 தலைமுறையோட பாவம் தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் வரும் இல்லையா. அதால் யாராவது கொன்று இருந்தால் அந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிக்கலைன்னா நமக்கு பிள்ளையாக பிறந்தவங்க நம்ம வரும். சரி, சப்போஸு பிள்ளைகளும் அனுபவிக்கலாம், நம்ம பேரம் பேத்தி கொள்ளுப்பாட்டி இது மாதிரி 7 தலைமுறைக்கு நம்ம பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா நவகிரகங்கள் சாதாரணவங்க கிடையாது. அவங்களுக்கு நமக்கு கஷ்டங்களை கொடுக்கணும்னு கட்டத்தில் உட்காரணும்னு அவங்களுக்குலாம் விதி கிடையாது. நம்ம பூர்வ ஜென்ம கர்மாவை அது கழிக்கணும் என்றதுக்காக தான் நம்ம இறைவனை கூட தொண்டு செய்கிறவங்களும் அவங்க நமக்கு நியாயம் தர்மம் நீதின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் செவ்வாய் பகவான் ரொம்ப நீதிமான். அவர் அநேக அக்கறைக்கெலாம் போக மாட்டார். அதாவது நேர்மையான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு செவ்வாய் பகவான். அப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அவர் கூட சேருகிற பாவகிரகம், ஏன் அந்த பாவகிரகம் அவங்க கூட சேர்ற மாதிரி நம்ம கட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்குன்னா, பூர்வ ஜென்மத்தில் அதான் சொன்ன நம்ம ரத்த சொந்தங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு நம்ம துரோகம் இழைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். செவ்வாயை பற்றி பேசணுன்னு சேவல் கத்தின்னு இருக்காங்க. அது மாதிரி இந்த ரத்த சொந்தங்கள் நம்ம எப்பயுமே நம்ம வாழும் காலத்தில் ரத்தம் சொந்தம் உள்ளவங்களுக்கு நம்ம எக்காரத்தை கொண்டு நம்ம துரோகம் நம்ம பண்ணவே கூடாதுங்க. நம்ம சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ரொம்ப ஏழ்மை நிலைமை நம்ம நல்லா இருக்கோம், அவங்களுக்கு முடிஞ்சாலும் உதவி பண்ணிங்கன்னா அந்த செவ்வாயோட பாதிப்பு நமக்கு வராது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த பிரச்சனைக்கு வராது. அதால் நம்ம செவ்வாய் பகவான் தப்பானவர் கிடையாது. அவரு நேர்மையான ஸ்டேட் பாரோட, அதாவது நம்ம தளபதி, அது அவரோட போஸ்டிங் பார்த்திங்கன்னா கிரகங்களை அவர் தளபதி, சூரியனோட தளபதி, போர் வீரன் சொல்லலாம். அதனால் போர் வீரன் போனால் அரசன் என்ன சொல்கிறாரோ அதை கடைப்பிடிக்கிறது தான் அந்த போர் வீரனோட வேலை. இங்கே பாருங்கள், இந்த செவ்வாயை பற்றி பேசும்போது கோழி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அதுதான் செவ்வாயின்றது சொல்கிறது. அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு நமக்கு உடன் பிறந்த பிறப்புகளுக்கும் சரி, ரத்த சொந்தம், உடன்பிறப்பு இல்லாமல் ரத்த சொந்தங்கள் உள்ளவங்க எல்லாருக்குமே சரி, நம்ம துரோகம் பண்ணும்போது நம்ம நல்லா வாழ்ந்துடும் நினச்சிப்போம். இருந்தாலும் கடைசி காலத்தில் கண்டிப்பாக காமிச்சிடும்.
ரத்தத்தை, அதாவது உடன் பிறந்த பிறப்புகளுக்கு நம்ம வந்து துரோகம் பண்ணும்போது ரத்தம் சிந்தி தான் நம்ம வந்து இறப்போம். அப்படி சப்போஸ் அது நடக்காத பட்சத்தில் அடுத்த அதாவது பிள்ளைகளாக இருக்கட்டும், பேரம்பேத்திங்களாக இருக்கட்டும், கொள்ளு பேரங்களாக இருக்கட்டும், இப்படி அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அதனால் வந்து ரத்த சொந்தங்களை நீங்கள் வந்து நல்ல முறையில் அதாவது உதவி பண்ணாட்டால் உபத்திரம் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட இருந்து எல்லாமே பூமியில் வாழும்போது இருக்க இடம், கட்ட துணி, உணவு, ஒரு லிமிட்டான வாழ்க்கை இருந்தாலே போதும். அதிக பேராசை பிடிக்கும் போது தான் நல்ல பிரச்சனைகள் அதிகமாக நடக்க வருது. அந்த பிரச்சனைகளால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ இந்த செவ்வாய் பகவானோட குணம் என்ன பார்த்திங்கன்னா, கண்டிப்பு, தொண்டு செய்தல், தலைமை வகித்தல், வைராக்கியம், பகைவரை பந்தாடும் பராக்கிரமம், இவற்றை அளிப்பவன் செவ்வாய். அதாவது இவர் வந்து நேர்மையான இடத்துல சுபரோடு இருக்கும்போது அந்த செவ்வாய் வந்து நல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாகவும் நல்ல ஒரு தொண்டு செய்கிறதாக்கும் நல்ல கண்டிப்பு கரெக்டாக இருக்கிறதாக்கும் இந்த செவ்வாய் பகவான் நமக்கு வந்து இருப்பார். இதே பாவரோடு சேரும்போது பார்த்தீங்கன்னா தான் அவங்க வந்து இந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கெட்ட குணமுள்ளவங்களாம் ரொம்ப வந்து கொடூரமானவங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட ஜாதகத்தில் நீங்கள் அதுவும் மெயினாக வந்து செவ்வாய் பகவான் வந்து பெண்ணுக்கு மெயினாக நம்ம பார்க்குறது என்னென்னா, அந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்ல பரிகாரங்களாக செஞ்சு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். செவ்வாய் தனிச்ச செவ்வாய் அவர் வந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க, 8ஆம் இடம், 2ஆம் இடம், 12ஆம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது 8, 12 பிரச்சனை இல்லை. அது பாவரோடு சேரும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனை. பாவகிரகத்தோட சாரத்தில் நிற்கும் போது தான் அது நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஒருத்தவங்களுக்கு குடிகார புருஷன் கிடச்சிட்டான், கொலகார புருஷன் கிடச்சிட்டான், சரியில்லாம் கிடச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயை பார்த்தாலே போதும், அக்யூரேட்டாக நம்ம வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு கணவனோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுக்கிரனை பார்ப்போம் பெண்ணுக்கு. முடிஞ்சவரை பெண்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானமாக இருக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு மனம்ன்றது பக்கத்தில் இருக்கிறதால வந்து கொடூரமான இருக்க மாட்டோம். பெண்ணுனாலே அதுதான் ஒரு தனி இனம். ஏன்னா தாய்மை உணர்வுள்ள ஒரு பெண் வர்க்கம் இல்லையா. அதனால் வந்து ஓரளவுக்கு அவங்க கொடூரமான இருக்க அவங்களுக்கு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க அப்போ தான் அவங்களால வந்து ஜீரணிக்க முடியாமல் சில தவறுகள் செய்கிறாங்களா பட்சத்தில், மற்றபடி அவங்க பெண்கள் ஓரளவுக்கு அவங்க சாஃப்ட் அண்ட் கேஸாக தான் இருப்பாங்க. இது நமக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணும்போது செவ்வாயை கவனிக்கணும், 7ஆம் அதிபதியை கவனிக்கணும். 7ஆம் அதிபதியை விட பெண்ணை அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருந்தாலும் சரி, அவர் யாரோட தொடர்பு கொண்டு வரலாம் என்றது மெயினாக பார்த்தாலே நமக்கு அக்யூரேட்டாக வந்து அவளுக்கு வரப்போகிற புருஷன் எப்படி இருப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை வராது. மெயினாக வந்து ஒரு பெண்ணுக்கு செவ்வாய், ராகு, சனி இது 3 சேர்ந்துருக்கு ஒரு பாவத்தில்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வயோதிக்க திருமணம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறது நல்லது. எல்லாமே திருமணம் பண்ணக்கூடாது. அதை மெயினாக கான்செப்ட் வச்சுக்கணும். ஏன்னா வந்து அந்த கணவன் வந்து கொடூரமானவனாக இருக்கிற அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறோம்னா அது முதல் தாரமாகிடும். 2வது மேரேஜ் பண்ணும்போது ஒரு 30 வயசுக்கு மேலே பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து அது 2வது மேரேஜாக கணக்கு வரும். அப்போ வந்து 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணோம்னா கொஞ்சம் பார்த்து பண்ணோம்னா அந்த ஆணோட ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கார், ஒரு சாந்த சோர்பியாக இருந்தாருன்னா நம்ம மேட்சிங் பண்ணி திருமணம் பண்ணி வைக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து அங்காரகன். ஏன்னா அங்காரகனா ரத்தத்துக்கு, நம்ம உடலில் ஊறுற ரத்தத்துக்கு காரகனே நமக்கு செவ்வாய் தான். அதில் வந்து அந்த செவ்வாய் பகவானை நம்ம போற்றி வணங்குவோம். செந்நிறத்தோன், அழகன், கடும் பார்வையுடையவன், தற்பெருமை பிரியன், பொறுமையற்றவன், ஆடப்பிரியவன், வேட்டை பிரியனும் கூட, துணிச்சல்காரன், கண்டிப்பானவன், தண்டிப்பவன், பவழம் இவனது ரத்தினம், நெருப்பு கூடத்தில் உழவுவன், ஆண்மகன், தென் திசைக்கு உரியவன். தென் திசையில் தான் நம்ம அதனால் தென் திசையில் வந்து தலையை வச்சு படுத்தா நமக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் தென் திசையில் தலையை வச்சு படுக்கணும். வடக்கு திசையில் நம்ம தலையை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்கு தான் மெயின் காரணம். இவரோட வீடு பார்த்திங்கன்னா மேஷம் விருச்சிகம் தான் வரும். இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா செம்மின் என்றும் குஜன் என்றும் மங்களன் என்றும் பல பெயர்கள் கொண்டவர். பூமி தேவியால் வளர்க்கப்பட்டதால் பௌமன் என்ற பெயரும் உண்டு. ஒருத்தவங்க சொத்துக்கள் நிறைய வீடுகள் நிறைய அமையணும்னு பார்த்தாலே வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் அமையும். இது செவ்வாய் பகவான்
அதாவது பாவகரோடு சம்மந்தப்பட்டிருக்கும் போது ஒரு சொத்தை வாங்கினாலே நீங்கள் பல பிரச்சனை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் அந்த சொத்து வாங்குறப்ப உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்கணும். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஜாதகத்தை வச்சு அவங்க பேருக்கு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ஒரு சொத்தால் பல பிரச்சனைகளும் வரும். ஏன்னா செவ்வாய் என்பது சொத்துக்காரகம். அதனால் வந்து ஃப்ளாட்டு காலி ஃப்ளாட் இடமே செவ்வாயை தான் சேரும். இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்களோட ஜாதகத்தில் யாராவது ஒருத்தருக்கு அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொத்து வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி வந்து அதிகமாக வீடு சொத்து அதிகம் வாங்கினீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் அந்த பாவரோட சேராமல் இருக்கணும். ஏன்னா அவரே ஒரு பாவர் செவ்வாய். அவரு கூட இன்னும் மற்ற பாவர்கள் செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இல்லை சனி பகவானோ சேரும்போது உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளதாக அமையும். அதை பார்த்துங்க. மெயினாக இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா நல்ல அரசியல் தலைவர்கள், காவல் அதிகாரிகள், நாட்டு தளபதிகள், நீதிபதிகள், பொறியியல் வல்லுநர்கள் முதலானோர்கள் ஜாதகங்களில் அங்காரகன் பலம் இருந்தே தீரும். திடமாக நம்பலாம். மாவீரன் படைத்த புரட்சியாளர்களை தோற்றுவிப்பான் அங்காரகன். அதே இது பெரிய பெரிய மாவீரன்கள் கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான, அதாவது ஆட்சி உச்சம். ஆட்சினா அவர் சொந்த வீட்டிலே இருக்கிறது, உச்சம்னா மகர வீட்டில் இருக்கிறது. இந்த 2 இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பாவரோடு தொடர்பு இல்லாமல் அவர் ஆட்சி உச்சம் அடைஞ்சாருன்னா பெரும் தலைவராக இருப்பார். அதாவது ஊர் போற்றும் உலகம் போற்றும் அளவுக்கு அவங்க வந்து நல்ல முறையில் இருப்பாங்க. பாவரோடு தொடர்பு கொள்ளும்போது இப்போ ஹிட்லர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹிட்லர்லாம் ஜாதகம்லாம் நமக்கு இருந்துச்சா பார்க்கலாம். நீங்கள் எப்படியும் செவ்வாய் ராகு கண்டிப்பாக இருக்கணும், இல்லை செவ்வாய்க்கு எது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் உலக புகழ் பெற்றாலும் ஒரு மக்களை கொன்று குவிச்ச ஒரு தலைவர் சொட்டு தான் நமக்கு வரும். இதே நல்ல தலைவர்களுக்கு இந்த செவ்வாயோட பாவகர்கள் சேராமல் ஆட்சி உச்சம் ஏறி இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஜாதகம், நல்ல அமைப்பு, நல்ல ஒரு அரசியல் தலைவராக இருப்பாங்க. நல்ல ஒரு காவல் அதிகாரியும் இருப்பாங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த காவல் போலீஸ் துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க, விருச்சக லக்கணம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காதுங்க. அப்படி இல்லைன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்துலையாச்சும் அவங்க இருப்பாங்க. இல்லாத செவ்வாயோட நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்களாச்சும் கண்டிப்பாக அவங்க வந்து இருப்பாங்க. அவிட்டம், சித்திரை, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் மெயின் வந்து ஒரு 75% விருச்சக ராசி விருச்சக லக்கணம் தான் இந்த காவல்துறையில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வீரம் விவேகம் எல்லாமே அவங்களுக்கு வரும். சைலண்ட்டான சாஃப்டான கேரக்டர் போலீஸுக்கு நமக்கு உதவாது இல்லையா? அதில் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா தெற்கத்தி சைடுனா நமக்கு வந்து இந்த பக்கம் மதுரை, திருச்செங்கோடு, இந்த பக்கம் ஈரோடு, இந்த பக்கம் மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா வீரம் நிறைஞ்ச இடம். ஏன்னா தெற்கு திசை நம்மளோட ஒரு தமிழ்நாட்டோட மேப்பு, இந்தியா மேப்பு பார்த்திங்கன்னா நம்ம தெற்கில் தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு மேப்பில் பார்த்தாலும் தெற்கு திசை தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் தான், மதுரை சைடு, திருநெல்வேலி சைடுலாம் தெற்கு சைடு இல்லைங்களா? அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கேம்பே போட்டிருப்பாங்க. ஏன் பார்த்திங்கன்னா இது செவ்வாயோட திசை. நம்ம தமிழ்நாட்டை பிரித்து 4 திசையாக பிரிக்கும் போது அது வந்து செவ்வாயோட தெற்கில் தான் செவ்வாய் பகவானோட திசை. அப்படி இருக்கும்போது இந்த திசைகள் பக்கம் மட்டும்தான் வீரம் நிறைஞ்ச, அதாவது அங்கே இருக்கிற ராஜாக்கள் எல்லாமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாட்டை ஆண்ட ராஜாக்கள் அங்கே தான். ராஜராஜ சோழன்லேருந்து பாண்டியன் அதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்கிற ராஜாக்கள் தான் வீரம் நிறைஞ்ச ராஜாக்கள். கட்டபொம்மனாக இருந்தாலும் சரி, யாருமே இருந்தாலும் சரி. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஜென்ஸுங்க, அது ஆண்களாக இருக்க சொல்லி எல்லாம் வீரம் விளைஞ்ச ஒரு மண், வீரம் நிறைஞ்ச ஒரு ஆண் மகனாக தான் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் வந்து சில எந்த ஒரு பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆண்களை தான் வந்து நம்ம சாதாரணமாக இப்போ அரசியல் தலைவர்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆண்களை தான் ஒரு விஷச்சாராயம் என்ற பேர்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு காரணம் காட்டி கொன்று குவிக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி சம்பவம், இப்போ தற்செயலாக நினச்சி கரூர் சம்பவம், இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் மெயினாக வந்து கொன்று குவிப்பாங்க. ஏன்னா எதிர்த்து பேசக்கூடாது. அதேமாதிரி என்கவுண்டர்ன்ற பேரில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஜென்ஸு முக்கால்வாசி இருப்பாங்க ஆண்கள், அவங்கள தான் நிறைய கொன்று குவிப்பாங்க. ஏன்னா எதிர்த்து எவனும் பேசக்கூடாது, அடங்கி இருக்கணும். ஏன்னா அது வீரம் விளைஞ்ச மண், அவங்க எதிர்த்து தான் அவங்க பேசுகிற அளவுக்கு தான் அங்கே வீரம் இருக்கும். அதுதான் மிலிட்ரியில் கூட பாருங்கள், அங்கே மிலிட்ரி கேம்ப்பு அங்கே தான் அதிகமாக இருக்கும். சேலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மிலிட்ரி கேம்ப்பு நிறைய இருக்கும். எதுக்காக நம்ம அரசு சம்மந்தக்காக சொல்ல, நம்ம செவ்வாய் பகவானுக்காக நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல மிலிட்ரி கேம்ப் அங்கே இருக்கிற ஜென்ஸ் தான் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலைக்கு போயிருப்பாங்க, மிலிட்ரிக்கு போயிருப்பாங்க, இல்லை காவல்துறைக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க. ஏன்னா அந்த வீரம்ன்றது அந்த செவ்வாய், அதாவது அந்த
குறிப்பிட்ட பாவத்துக்குள்ளே அந்த ராசி லக்னம் மேஷ ராசி விருச்சக ராசி இவங்கெல்லாம் இருந்தால் தான் போலீஸ் துறைக்கோ கண்டிப்பாக போக முடியும். அதேமாரி மருத்துவத்துறைக்கும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோட காரகம் நலமும் இல்லாமல் மருத்துவத்துறைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து போகவே முடியாதுங்க. ஏன்னா ரத்தத்தை பார்க்கறத எந்த ஒரு தொழிலும் வந்து செவ்வாயோடு இல்லாமல் இருக்காது. அதாவது நம்ம இறைச்சிகள் வெட்டுற அவங்க கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் ராகு கேது கண்டிப்பாக சம்மந்தப்படாமல் இறைச்சிகள் வெட்ட மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் ஜாதகத்தை வாங்கி கூட பாருங்கள். ஆனால் அந்தமாரி செவ்வாய் காரகன் நல்லதும் செய்வார் தீயதும் செய்வார். அவர் நம்ம நடந்துக்கிற முறையில் வச்சு. ஆனால் செவ்வாய் இல்லாமல் நம்மளால் ஒரு வீரமே இருக்காது, வீரம் வளையாது. நீங்கள் இன்னொன்று கான்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆண்களுக்கு செவ்வாய் நீசம், அதாவது கடகத்தில் போய் தான் செவ்வாய் நீசம் அடைவார். அங்கே அந்த செவ்வாய் அங்கே நீச பங்கமே இருந்தாலும் சரி, செவ்வாய் நீசமாக ஆன ஒரு ஆண் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமை வேலை செய்வான். அடிமை வேலைனா காவா அள்ளுறானா அள்ளிடுவான், பெருக்குறானா பெருக்குவான். இல்லை அதாவது ரொம்ப அடிமைனா நமக்கு என்ன சொன்னாலும் கட்டளைக்கு இணங்குற ஆள் அந்த மாதிரி ஒரு மனுஷனாக இருப்பான். பெண்களாக இருந்தாலும் அதே தான். செவ்வாய் வந்து நீசமாக ஆனால் நீசபங்கமானாலும் அவங்களோட பேச்சு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வீரமாக இருப்பாங்க. ஆனால் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வயலண்ட்டாக தான் இருக்கும். அவங்களால பேசுகிறது பார்த்தா நம்ம பயங்கரமாக பேசாமல் தெரியும். ஆனால் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதான் சத்தமில்லாத அவங்க பேசுகிறது நமக்கு வந்து பார்க்குறது வேடிக்கை தான் பார்க்குற மாதிரி இருக்கும், பயம்படுத்துகிற மாதிரி இருக்காது. இதுவே செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு தான் பேசுவான். ஆட்சியாக இருக்கும் பார்த்திங்கன்னா பேசிட்டு தான் அடிப்பான். அந்த மாதிரி வந்து செவ்வாயை வச்சு தான் நம்மளோட வீரமே இருக்குது. பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு அடங்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வந்து பெண்ணோட அவங்கள மனைவியோட ஜாதகத்தை விட இவங்களுக்கு வீக்னஸாக இருக்கும். அதுதான் ஆண்கள் வந்து பெண்ணுக்கு அடங்குறது. சரி, ஆணுக்கு பெண்கள் அடங்குறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களோட அந்த பெண்களோட ஜாதகத்தில் வந்து ஆண்களோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து வீக்னஸாக இருக்கும். இது கொலரிட்டுனா என்னன்னு தெரியல. இவங்க வீக்னஸாக இருந்தால் தான் பெண்கள் வந்து அடங்கியிருப்பாங்க. பெண்களோட ஜாதகத்தில் அந்த செவ்வாய் நீசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, அதாவது ஆண்களோட ஜாதகத்தை விட பெண்களோட ஜாதகம் வலிமை கம்மியான செவ்வாய் இருந்தார்னா, வலிமை கம்மியான ஒன்றும் இல்லை, நீசம் தான் அவருக்கு வலிமை கம்மி. மற்றபடி அவர் எங்கே இருந்தாலும் அவரோட ஃபோர்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். அவர் எப்பயுமே பலம் தான். நீசம் மட்டும்தான் அவருக்கு வந்து வீக்னஸ்ஸு. இப்போ நடுவில் கொஞ்சம் குளறிட்டேன்னா சாரி. ஏன்னா இந்த டாபிக் பேசும்போது நமக்கே குளறதான் செய்யும். அது மாதிரி ஒருத்தவங்க வீரமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த செவ்வாயை வச்சு தான் வீரமே இருக்குது. இதில் வந்து பாவகிரகம் தொடர்பு கொள்ளும்போது கெட்டவனாக மாறுறான், ரவுடியாக மாறுறான், கொலகாரனாக மாறுறான். நல்லவனாக இருக்கும்போது நல்ல ஒரு சுபகிரகம் ஒரு குருவோட நட்சத்திரமோ சுக்கிர நட்சத்திரமோ அப்படி அவங்களாம் இருக்கும்போது நல்ல ஒரு வீரன் நல்லவனாக இருப்பான். 4 பேர் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோ மாதிரி நான் காப்பாற்றுற மாதிரி ஒருத்தனா ஒரு செயல் வீரனாக இருப்பான். இதே வந்து வில்லனாக இருக்கிற கேரக்டர்னு பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் ராகு கேது சனி இப்படி இருப்பாங்க. இதுதாங்க இந்த நம்ம செவ்வாயோட காரகம். இதில் மெயின் கான்செப்ட் நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நல்ல சொத்து வேணும், நல்ல வீடு சுகம் எல்லாமே வேணும், மண் மனை நமக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொந்தமாக கடைசி வரலாம் அந்த மண் மனையில் நம்ம சொந்த இடத்துல நம்ம படுத்து உறங்கணும், வாழணும், வசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட உடன் பிறப்புகளை எப்போவுமே துரோகம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு கொடுக்காது. சொத்தை வந்து இந்த ஜென்மத்தில் அவங்கள விட்டு கொடுத்தா நீங்கள் அனுபவிங்க. விட்டு கொடுக்கலன்னா கோர்ட்டு கேஸுன்னு போகாதீங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸு போனாலும் செவ்வாய்க்கு வந்து இன்னும் ஆங்காரம் கோபம் பயங்கரமாக வரும். அதாவது அந்த உடன் பிறந்தவங்களால் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் செவ்வாய் பகவான் விட மாட்டார். அவர் வேற ஒரு ரூபத்தில் உங்களை வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குவார். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவார். அதனால் உடன் பிறந்த பிறப்புகளுக்கு உங்களுக்கு உண்டான பாகத்தை அவங்களுக்கு தெளிவாக கரெக்டாக கொடுங்க. அவங்களோட பாகத்தை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறது நமக்கு என்ன சரிசமம் நம்ம அம்மா அப்பா வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அவங்களுக்கு உதவின்னும் போது உதவி செய்யுங்க. இரத்த காரகம், அதாவது நமக்கு மெயின் வெளியில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நிலை இல்லை இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது இரத்த சொந்தங்களை பகைச்சிக்கிட்டு நீங்கள் எப்பயுமே இருக்காதீங்க. ஏன்னா இரத்த சொந்தங்கள் நீங்கள் பகைச்சிக்கிட்டு அவங்களோட சாபம் வாங்கினாலே செவ்வாய்க்கு கடும் கோபம் வரும். அதனால் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் உங்களோட இரத்த சொந்தங்கள் கூட பிறந்த உடன் பிறப்புகள் உங்களோட இரத்த சொந்தங்கள் தூரத்தை யாராக இருந்தாலும் சரி அவங்கள முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைன்னா உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் கொடுக்காதீர்கள். இதுதான் செவ்வாய் பகவானோட என்னோட சொல்ல வந்த வார்த்தைகள். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் பகவானுக்கு அர்ப்பணம் தான்.
இன்னொன்று கடைசியாக முருகர் வந்து, அதாவது செவ்வாயோட அதிதேவதை முருகர் தான். முருகரை வந்து யார் யார் நீங்கள் உங்களோட தெய்வமாக, இப்போ எனக்கு வந்து குலசாமி, யார் யார் உங்களோட தெய்வமாக நீங்கள் மதிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்க பாருங்கள். ஏன்னா முருகர் வந்து தெரியும், அவர் வந்து சூரனையே வதைச்சவர். அதாவது அநீதி எது இருந்தாலும் அழிப்பவர் முருகப்பெருமான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே தான் செவ்வாயோட கூர்மை தான் முருகருக்கும் அதே தான், அது அந்த லெவல் தான் இருக்குது. அதில் வந்து நம்ம 1000 தவறுகள் செஞ்சுட்டு அவரை போய் விழுந்து விழுந்து கும்பிட்டோன்னா ஆப்போசிட்டான பலன் தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் முருகர் நமக்கு இதை செய்யலையா அதை செய்யலையா, நம்ம விழுந்து விழுந்து கும்பிட்டோமே பொங்க வச்சோமே, அதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நினைக்காதீங்க. அதேமாதிரி உங்களோட குலதெய்வத்தை கண்டிப்பாக கும்பிடுங்க. ஆனால் கூட பிறந்த சகோதரர்களுக்கு, உங்கள் ரத்த சொந்தங்களுக்கு நீங்கள் துரோகம், அதை சித்தப்பா சித்தி இதெல்லாம் ரத்த சொந்தங்கள் தான். இவங்களுக்கு எல்லாருக்கும் துரோகம் எதனா ஒரு விஷயத்தில் நீங்கள் எதனா பண்ணிவிட்டு இருக்கிறவன்னு நம்ம வாழும் வரைக்கும் எல்லார்ட்டையும் இணக்கமாக வாழ பாருங்கள். சண்டை சச்சரவு பிரிவு இது எல்லாமே சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாருங்க. ஒரு விசேஷம் போது ஒன்றா கூட பாருங்கள். அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. நம்மளோட பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல இடத்துல அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அடுத்து நம்ம பேரம்பேத்திங்களுக்கு இருக்கும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு நன்மையாக அவங்க பாவிப்பாங்க. அதேமாரி முருகப்பெருமான கும்பிடுறவங்க, அவர் கோவிலுக்கு போகிறவங்க நேர்மையாக இருக்க பாருங்கள். யாருக்கும் துரோகம் செஞ்சுட்டு அவர் கோவிலுக்கு போகாமல் இருக்கிறத பெட்ரு. நீங்கள் போனீங்கன்னா முருகப்பெருமான் பார்க்க தான் அழகன் முருகன்வாங்க. ஆனால் நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா அவர் முகம் வந்து விகாரமாக இருக்கும். செவ்வாய் பகவானோட விகாரமாக இருக்கும் முருகனோட. நான் எல்லா சிலைகளும் இதுக்காக ஒத்து பார்த்துருப்பேன். என்ன முருகா பார்க்க அழகாக இருக்கீங்க, சிலையை பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஒரு கோரமாக இருக்குது அப்படின்னு. அதுமாரி முருகப்பெருமான உள்ளோட குணம் அதுதான். தீயவர்களை மட்டும்தான் அழிப்பவர், நல்லதை அழிக்க மாட்டார். நல்லவர்களை அவருக்கு கை கொடுத்து நலமுடன் வாழ வைப்பார் என்று சொல்லி என் முருகப்பெருமானை வேண்டி இந்த செவ்வாய் பகவானை பற்றி பேசினேன். பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் செவ்வாய் பகவானையும் என் முருகனையும் வேண்டி மனதார வேண்டிக் கொள்கிறேன். இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து புதன் பகவானை பற்றி நம்ம பேசுவோம். அவர் எந்த உறவுக்கு காரகனாக இருக்கார் என்று பார்ப்போம். இது செவ்வாய் உடன் பிறந்த சகோதரர்களும் சரி, ரத்த சொந்தங்கள் உள்ள எல்லாருமே செவ்வாய்க்குள்ளே வருவாங்க. இது ஞாபகம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் வாழும்போது உங்களுக்கு உதவி பண்ணாலும் உபத்திரம் பண்ணாமல் வாழ பாருங்கள். நன்றி, வணக்கம்.